பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் சோத்திரங்கள் எடுக்கிறோம். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லாதனால நான் இங்கேருந்து இந்த பகுதிக்கு கடந்து வந்து ஒரு மலைப்பகுதி அருகில் தான் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுக்கு தெளிவாக திட்டமாக இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பாராக. சில வசனங்கள் எடுத்துக்கொள்ளுகிற விதங்கள் மாற்றமாக இருக்கும். அப்படி தான் எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றத்தை கடவுள் உண்டாக்கி கொடுப்பார். இந்த பேக்ரவுண்டை பார்க்கப்படும் போது நிறைய வாகனங்கள் கடந்து போகும். ஏன்னா இது மெயின் ரோடு பக்கத்தில் இருக்கிறேன். அந்த வாகனத்தின் மத்தியிலையும் கர்த்தர் பேசி கொண்டிருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக இருக்கும். சங்கீதத்தின் 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிக்கப்படும் போது நம்ம வேண்டிக் கொள்வதை கர்த்தர் செய்வாராம். நிச்சயமாக அது முடியும். உமக்கு செய்யணுமா, உன் வேண்டுதல் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று தேவன் அறிந்திருக்கிறார். ஆனால் அந்த வேண்டிக் கொள்கிற விதத்தை பார்க்கும்போது தேவன் மறுபடியும் சொல்லும் போது மனிதனுக்கு மனமாற்றம் உண்டாகுமா. இது பார்க்குற அன்பு சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம். நம்ம வேண்டிக் கொள்ளுவோம் இல்லையா, ஒரு மாதமோ ஒரு வருஷங்களோ, எண்ணாங்கத்தில் 11ஆம் அதிகாரத்தில் சொல்வதை போல ஒரு மாதம் ஒரு வருஷங்கள் இருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி அந்த இரவு ஒரு அற்புதத்தை செய்து முடித்தார். காற்றுக்கு கட்டளையிட்டு காடியை கொண்டு வந்து ஜனங்களை போஷித்த கர்த்தர் தான் இன்றைக்கி உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். ஒரு சகோதரி தன் சகோதரனுக்காக வேண்டிக் கொண்டது ஏராளமும் தாராளமாக கண்ணீர் வெடித்தது அத்தனை இருந்ததான். ஆனாலும் கடவுள் சொல்கிறாராம், லாசர் வெளியே வரத்துக்காக அவர் தீர்மானிக்கப்படும் போது இது எப்படி நடக்கும், 4 நாள் ஆச்சு என்று சொல்லலாம். அப்படி தானே சில ஆண்டுகளுக்கு மத்தியில், சில மாதங்கள் மத்தியில் சில தாமதமாகி போகப்படும் போது மனிதனுக்கு இயல்பாக ஏற்படுகிற வார்த்தை அதுதான். இது அநேக நாட்கள் கடந்தாச்சு, இனி நடக்குமோ நடக்காதா என்று சொல்லி பலவிதமான காரியத்தை கொடுத்து யோசிப்போம். அப்படி தான் இந்த காரியம் கூட அநேகர் காரியங்களை கொடுத்து எங்களுக்கு வெளிப்பாடு கொடுத்தது ஒரு காரியம்னா, விசுவாசிகளுக்கு கொடுக்குற வெளிப்பாடு பார்த்தோன்னா எதிர்ப்பும் புதிரமாக இருக்கும். இது மலைப்பகுதி தான் தெரியும், நிச்சயமாக ஏற முடியாது என்று நமக்கு புரியும். ஆனாலும் விசுவாசத்தால் ஏறப்படும் போது அந்த மலையை ஏறி நம்ம என்ன பண்ணுவோம், அது மேல் மட்டத்தை பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தேவன் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படி தான் லாசருடைய காரியங்களும் வேண்டிக் கொண்டபடி எல்லாம் நடக்க முடிக்கும். கடலுக்கிட்ட வரும்போது 4 நாள் ஆச்சேன்னுவாங்க. அப்படி தான் மனிதன் பேசுவது, மனிதனுடைய எண்ணங்கள் அப்படி தானே. அப்போ அந்த அன்பு சகோதரி சொல்லப்பட்ட வார்த்தை கேட்டு விடுமே. யோவான் 11ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது 40 வசனம், தேவனுடைய மகிமை நீ விசுவாசிக்க கூடுமானால் தேவனுடைய மகிமை காண்பார். அப்போது நீ நம்பணும் இல்லையா, ஜெபிக்கிறோம், நல்லா வேண்டிக்கிறோம், உங்கள் விசுவாசம் போல் ஒருத்தவங்க விசுவாசித்திருங்க, ஆனால் பயப்படாதீங்க என்று சொல்லுவார். விசுவாசிக்கிறவங்க தேவனுடைய மகிமை காண முடியும். விசுவாசிக்காதவர்களுக்கு என்ன ஆகும், தடை தான் ஏற்படும். அப்போது ஆண்டவர் டைரெக்டாக சொல்கிற, நீ விசுவாசிக்க கூடமானால் தேவனுடைய மகிமை காண்பார் என்று. நீ பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்கள் விசுவாசிக்க கூடமானால் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில் செய்து முடிப்பார். கர்த்தர் இதை மேலும் மேல் ஆசீர்வதிப்பார். லாசரை விடுவித்தது போல் எழுந்து போனதெல்லாம் கர்த்தர் மறுபடியும் கொடுத்து ஆசீர்வதித்து மரணத்துக்கு எதுவாக நினைக்கிற காரியங்கள் எல்லாம் மாற்றி அமைச்சு புதிய காரியத்தை கர்த்தர் செய்தார் என்று விசுவாசி. கர்த்தர் இன்றைக்கே இந்த வினாடியிலேருந்து உனக்கு செய்ய அடிப்பார். கர்த்தர் உங்கள் மேலும் மேல் ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.